எல்லா புகழும் இறைவனுக்கே. நமது உடலில் ஒரு காயம் பட்டு விட்டதென்றால் அந்த காயத்தை குணமாக்க நமது நோய் எதிர்ப்பு சக்தி அந்த குறிப்பிட்ட இடத்தை நோக்கி காயத்தை ஆற்றும் ஆற்றல் கொண்ட புரோஸ்டோகிளாண்டின், ஹிஸ்டமின் போன்ற சுரப்பு நீர்களை அங்கே சுரக்கச் செய்கின்றது. இரத்த ஓட்டமும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களும் அந்த இடத்தில் குவியும். காயம்பட்ட இடத்தை நிகழக்கூடிய இது போன்ற ஆற்றல் குவிப்புகளால் தான் அந்த இடத்தில் வலியும் வீக்கமும் ஏற்படுகிறது. ஆக வலியும் வீக்கமும் நமக்குள் நடைபெறும் நோய் நிவாரண செயலின் விளைவுகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது உயிராற்றலின் குணமாக்கும் செயல் இப்படித்தான் நிகழும். சில தொந்தரவுகளை அப்போது நாம் தவிர்க்க முடியாது. ஆனால் உயிராற்றலை கொண்டு ஒரு காயத்திலிருந்து குணமாகிக் கொள்வதுதான் நமக்கு நன்மை, பக்க விளைவுகள் ஏதும் இல்லாதது. எனவே சரியான புரிதலோடும் சரியான இயற்கை மருத்துவ ஆலோசனைகளோடும் நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். புரிதலுடன் கூடிய பொறுமையின் விளைவு நிச்சயமாக பெரும் நன்மைகளாகும். பொறுமை எனும் அழகிய நற்குணத்திலிருந்து தவறி அவசரம், ஆத்திரம் மற்றும் கவனக்குறைவுகளில் நாம் ஆகிவிடுவதுதான் நமது அனைத்து காயங்களுக்கும் நோய்களுக்கும் ஒரே மூல காரணம். ஆனால் இறைவன் நம்மை மன்னிக்கின்றான். அவன் புறத்தில் இருந்து உயிராற்றலை கொண்டு நமது காயங்களை அவன் ஆற்றுகின்றான், நோய்களை நிவர்த்திக்கின்றான். அதே நேரம் நாம் மீண்டும் காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இறைவன் நம்மில் பொறுமையை விதைக்க நாடுகின்றான். பொறுமையை மேற்கொள்ள அவன் நம்மை பயிற்றுவிக்கின்றான். பொறுமையில் நாம் நிலை பெற அவன் விரும்புகின்றான். ஏனெனில் பொறுமையில்தான் நமக்கான இறைவனின் அருட்கொடைகளை நாம் கண்டறிய முடியும். பொறுமையாளர்களே வாழ்வின் மேன்மையான சுகங்களை கிடைக்கப் பெறுபவர்களாக இருப்பார்கள். நாம் பொறுமையோடு இருப்பதென்பது இறைவனோடு இருப்பதை போன்றதாகும். பொறுமையை இழந்ததுதான் காயங்களுக்கு காரணம் என்பதை மனதார உணர்ந்து கொண்டு அக்கணம் முதலாக அழகிய பொறுமையை மேற்கொள்ள நாம் மனதில் உறுதி கொள்ள வேண்டும். இந்த உறுதியை கொள்ளும் மனமே இறைவனின் மகத்தான மன்னிப்பிற்கு தகுதி பெறும் மனமாகும். ஒருவர் அவருடைய மனதில் உணர்வு பெற்று இறைவனின் மன்னிப்பை பெற்று பொறுமையிலும் சமாதானத்திலும் நிறைந்திருக்கும் போது அவரின் உடலுக்கான உயிராற்றல் அதிகமாக்கப்படும். உயிராற்றலை கொண்டே உறுப்புகள் இயங்குகின்றன. உயிராற்றலை கொண்டே உறுப்புகள் மற்றும் நம்முடைய உடல் அங்கங்கள் தங்கள் காயங்களிலிருந்து நிவாரணம் அடைந்து கொள்கின்றன. எனவே பொறுமையில்தான் தரமான நிவாரணம் உள்ளது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். அதே நேரத்தில் புரிதலுடன் கூடிய பொறுமை மிக முக்கியமானது. அதாவது உடல் அதன் குறைபாடுகளை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அதற்கு தேவையெல்லாம் உயிராற்றல் மட்டும்தான். உயிராற்றல் என்பது உணவுகள் மூலமும் மனதின் நல்ல குணங்களின் மூலமும் மட்டும்தான், மருந்துகள் மூலம் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு நமக்கான சரியான உணவு முறைகளையும் வாழ்வியல் தன்மைகளையும் அமைத்து கொண்டு தேவைப்பட்டால் அக்குபங்சர் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு நல்ல இயற்கை மருத்துவ முறையின் ஆலோசனைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் காயம் ஆறிக்கொண்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய வலிகளை, தொந்தரவுகளை நாம் பொறுத்து கொள்ளவும் வேண்டும். மனதில் நாம் புரிதலோடு இருக்கும்போது வலிகளை தாங்கக்கூடிய வலிமையையும் நாம் பெற்றவர்களாக இருப்போம். நம் காயங்கள் நிச்சயமாக குணமாகும். முக்கியமாக காயங்களின் மூலம் கிடைத்த ஞானங்கள் நம்மை அந்த சுகத்தில் நிலை பெறவும் வைக்கும். மீண்டும் நம்மை தவறவிடாது. இறைவன் நினைத்தால் நொடி பொழுதுகளில் நம்முடைய காயங்களை சுகமாக்கிவிட முடியும். ஆனால் இறைவன் நம்மை போல அவசரக்காரன் அல்ல. அவன் பொறுமையாளன். பொறுமையின் அவசியத்தை நம்மை உணரச் செய்ய அவன் நமக்காக ஒரு காலத்தவணையை அமைக்கின்றான். காரியத்தை முடிப்பது அவன் நோக்கம் அல்ல. காரியம் நிறைவேறும் வரையிலான அந்த கால இடைவெளியில் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம், எந்த அளவுக்கு நாம் பொறுமையை மேற்கொள்கின்றோம், எந்த அளவுக்கு நாம் விழிப்புணர்வு பெற்று மேன்மைகளை நோக்கி நகர்கிறோம் என்பதை பார்ப்பதே அவன் நோக்கமாகும். எனவே எப்போதும் உறுதியாக பொறுமை செய்வோம். பொறுமையை கொண்டு எங்களுக்கு உதவி செய்வாயாக இறைவனே என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகவும் இருக்கட்டும். இறைவன் போதுமானவன். எல்லா புகழும் இறைவனுக்கு.